இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லஞ்ச் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது வந்து சாம்பை அரிசி, சிறுதானியத்தில் ஒன்று சாம்பை அரிசி இப்போ அம்மா எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் அரிசி எடுத்துக்கிறோம். ஒரு ஆள் சாப்பிட்லாம் நல்லா மனமாக. 50 கிராம் நம்ம சாம்பை அரிசி எடுத்துக்கோம்ப்பா. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் துவரப்பருப்பு போட்டுக்கிடுவோம், ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. இது வந்து கொள்ளுப்பா, கொள்ளு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கொள்ளு வந்து நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது கொள்ளு, அதனால் ஒரு ஸ்பூன் கொள்ளு போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் மைசூர் பருப்பு போட்டுக்கிடுவோம். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி செஞ்சு விட்டு நல்லா கழுவணும். 2 தடவை நல்லா 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இப்போப்பா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணி நல்லா 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் கொஞ்சம் காயட்டும். ஒரு கொஞ்சம் காஞ்சிருச்சு. நம்ம நல்லெண்ணெயில் செக்கெண்ணெய் இது 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன்ப்பா அம்மா. எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். 3 பல் பூண்டுப்பா நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கிடுவோம். இது இஞ்சி, இதில் பாதி இஞ்சி துருவி போட்டுக்கிடுவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். அம்மா வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன், இது 2 கட் பண்ணி போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம்ப்பா, சின்ன வெங்காயம் நம்ம போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப நல்லது. நல்லா வெயிட் லாஸுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிக்கிட்டோம். இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சுப்பா. இப்போ அம்மா ஒரு மினிமமான ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். இது பீன்ஸ்ப்பா, பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸு, இதையும் பொடியாக நறுக்கியிருக்கோம். பட்டாணிப்பா, பச்சை பட்டாணி இது ஒரு 5-6 பீஸ் போட்டிருக்கேன். இது இந்த அளவுக்கு வந்தது. காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துருக்கோம், இதையும் போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையுமே ஒரு வதக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். காரத்துக்குப்பா கொஞ்சம் காஷ்மீர் மிளகாப்பொடி, ரொம்ப உரப்பு இருக்காது, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம், ஜீரண சக்தி தரும். ஜீரணத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குவோம்ப்பா. இதை எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். பச்சை மிளகாய் 2பா, சின்னதாக இருக்குது, இதையும் போட்டுக்கிடுவோம். நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், பச்சை மிளகாய் ஃப்ளேவரு. இந்த காயை ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. லைட்டாக ஒரு வதக்கியாச்சு. இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சாம்பை அரிசி, இப்போ அதையும் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதையும் இதில் போட்டுக்குவோம். இப்போப்பா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இதில் தான் நம்ம வந்து சாம்பை அரிசி எடுத்துருந்தோம். இப்போ இதில் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் மிளகை நுணுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா மிளகு போட்டுக்கிடுவோம். மிளகை 1-2 நம்ம நுணுக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம நுணுக்கிய மிளகை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் சேரும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டாச்சு. இப்போப்பா இந்த ஒரு விசில் ஹைலையும் 2வது விசில் வந்து ஸ்லோவில் வச்சு நம்ம தம் பண்ணுவோம். நல்லா தம் அடங்கிடுச்சுப்பா, விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், சின்னதில் 1/2 எலுமிச்சம்பழம். கொஞ்சம் மல்லி இலை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, சாம்பார் ரைஸு லஞ்சு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி காய் போட்டு சிறுதானியம் போட்டு இப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லா வெயிட் குறையும்ப்பா. நம்ம பார்க்கவும் நல்லா சிம்மாக இருப்போம், வெயிட்டும் ஏறாது. அதனால வாரத்துக்கு நீங்கள் 3 தடவை இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. காய் நிறையா போட்டு மில்லட் அரிசி போட்டு இப்படி சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு எல்லா சத்துக்களும் நமக்கு இதில் கிடைக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இது சாப்பிடலாம்ப்பா. சாப்பிடும்போது ஒரு வெள்ளரிக்காய் வச்சுக்கோங்க, இல்லை கேரட் இப்படி வச்சுக்கோங்க, அதையும் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. தொட்டு சாப்பிடாம தான் நல்லாயிருக்கும். பீட்ரூட் இருந்தாலும் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க.
ஒரு நாளைக்கு கேரட் வைங்க, ஒரு நாளைக்கு பீட்ரூட் வைங்க, ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய் வச்சு இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் நல்லா குறையும்பா. உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. ரொம்ப ஹெல்தி அம்மா செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.